ஆமாங்க, பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. வெளியே ஓகே ஓகேங்க, பார்த்துட்டேன். நம்ம வந்து டேயில் வந்து ராபிடோ ஓட்டினா எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கான வ்ளாகு. நம்ம வந்து ஃபுட்டாக வந்து ஆஃப் பண்ணிக்குவோம். ஹே காய், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ராபிடோ ஓட்ட போகிறோம். ராபிடோ ஓட்டி டேயில் வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அப்படியே வந்து நம்ம இன்னும் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இன்னும் அப்படியே வந்து வீடியோ லைனாக எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்ம மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போவோம். வெயில் வந்து உச்சி வெயில் அப்படியே சரியாக மண்டையை பொழக்குதுங்க. சரியான வெயிலாக இருக்குது. சரி, இப்போ வரைக்கும் அந்த ரைடு அடிக்கலை. வாங்க அதான் ரைடு அடிக்கிறானா சொல்லி பார்ப்போம். அப்போ அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 42,942 இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக வந்து இதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோ. இதுலேருந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம், நம்ம எவ்வளோ வந்து ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. ஓகே கைஸ், அப்படியே வாங்க அதான் ரைடு அடிப்பானான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே கைஸ், நமக்கு ஒரு ரைடு அடிச்சிருக்கான். ஓகே, நம்ம ரைடை வந்து எடுத்துட்டோம். லோகேஷ் 1 கிலோமீட்டர் பிக்கப் போட்டிருக்கு. அப்படியே நேராக போவோம். கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு அப்படியே வந்து நம்ம இந்த ரைடை அப்படியே எடுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சரி, கஸ்டமர் மெசேஜ் பண்ணிக்குவோம். ஓகே, மெசேஜ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் கஸ்டமர் லொக்கேஷனு. ஆனால் வந்து கஸ்டமர் யாரையும் காணோம். சரிங்க, இப்போ வந்து நம்ம கால் பண்ணி பார்ப்போம். நீங்களாச்சு ஓகே. கஸ்டமர் வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. அங்கே வராரு பாருங்க, அவர் தான் கஸ்டமரு. ஓகே, அவரை பிக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். அவரை கொண்டு வந்து இங்கே தான் இறக்கி விட்டேன். இங்கேருந்து ஒரு ரைடு போட்டான். இங்கேருந்து ஒரு ரைடு வந்து போட்டு பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர். ஆரஞ்சு கலர் காட்டுது, டிராஃபிக்காக இருக்கும் போல். அவர் பக்கம்தாங்க. அங்கேருந்து நம்ம நின்றுருந்தோம்ல, அதே ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட்டு உள்ள இன்ட்டு வரைக்கும் தான். நேராக கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டேன். அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே நேராக வந்துட்டேன். இது அவன் வந்து இப்போ ட்ராப் கொடுத்தோடனே இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் போட்டிருக்கான். இதான் அந்த கஸ்டமர் தான் போயிட்டுருக்கேன். எங்கே ட்ராப்புன்னு தெரில, போனால் தான் தெரியும். இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஓகே கைஸ், நான் போய்ட்டு அப்படியே கஸ்டமர் பிளேஸ்லேருந்து பிக்கப் போட்டு மறுபடியும் அப்படியே vlog கன்டினியூ பண்ணலாம். அந்த ஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேங்களா?
ஆமாங்க, பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. வெளியே ஓகே ஓகேங்க, பார்த்துட்டேன். சரிங்க, இது ஓடிபி சொல்லுங்கள். ஒரே நிமிஷம் இருங்க. மேடம் 50 ரூபா வரும் மேடம். ஹலோ, சரி ஓகேங்க. சரி ஓகேங்க. ஓகேம்மா. ஆமாங்க. ஓ, இப்படி தான் போகணுமா? இருங்க, சரி உட்காருங்க, அப்படியே திருப்பிக்கலாம். போகலாங்களா? இது வந்து எங்கேங்க? அந்த டைமண்ட் சிட்டி அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில். ஓகே 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 கைஸ், கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டேன். அப்படியே வந்துட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணுவோம். காய்ஸ், அந்த அம்மா வந்து இறக்கி விட்டேன். அடுத்த ரைடு போட்டிருக்கான். எத்தனை கிலோமீட்டர்னால் 2.5 கிலோமீட்டர் போட்டிருக்கான். அதான் கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன். கஸ்டமர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு பாக்ஸ் ஒன்று கொண்டு போகணும் அப்படின்னாரு. இருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சீக்கிரம் வாங்கினாரு. அதான் அப்படியே போயிட்டுருக்கேன். சரி, போய் அந்த பாக்ஸை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணலாம். காய்ஸ், நம்ம வந்துட்டோம். வந்து பிக்கப் எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து அந்த பொருள் டப்பா. இப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி சரியான வெயிலாக இருக்குங்க. தொண்டையே வறண்டுருச்சு எனக்கு ஃபுல்லாக. ஏன் நிப்பாட்டி தண்ணி குடிக்கணும். ராபிடோவில் வந்து பைக் டாக்ஸி மட்டும் கிடையாது. ராபிடோவில் வந்து என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஃபுட்டும் இருக்குது. ஃபுட்டு இருக்குது, பார்சல் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பைக் டாக்ஸி வந்து பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃபுட்டு ஓட்டுறீங்கன்னா ஃபுட்டு ஓட்டிக்கலாம், பார்சல் ஓட்டினா பார்சல் ஓட்டிக்கலாம். ஆளை கூட்டிகிட்டு போகிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபுட்டு எடுத்து ஓட்டுறீங்கன்னா ஃபுட்டு ஓட்டிக்கலாம். அதே மாதிரி பார்சல் எடுத்து ஓட்டினா பார்சல் ஓட்டிக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து புதுசாக கோசரி கொண்டு வந்திருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு எதுவும் அடிக்கலை. ஏன்னா நம்ம அதை ஆன் பண்ணவே இல்லை. ஆன் ஆகிருக்கு, பட் வந்து நம்ம ஆன் பண்ணல. நம்ம வந்து டேயில் வந்து ராபிடோ ஓட்டினா எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கான வ்ளாகு. நம்ம வந்து வண்டியை வந்து எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,942 அதெல்லாம் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம், நம்ம எவ்வளோ வந்து பெட்ரோல் அடிக்கிறோம், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோம், ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எவ்வளோ பெட்ரோல் அடிக்கிறோம் அப்படிங்கிறதான் வந்து நான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வ்ளாகு. அநேகமாக இது பெரிய விலாகாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஷூட் பண்ணோம். ஏன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12 மணி வரைக்கும். ஆனால் மொத்தமாக வந்து இது ஃபஸ்ட்டு விலாகனால வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லி தெரில. ஃபஸ்ட்டு வீடியோ வேறு. அதனால் இந்த வீடியோவில் வந்து சில குறைகள் நிறையாவே இருக்கும். அது எப்படி சொல்கிறது தெரியலையா, குறைகள் நிறையா இருக்கும். அது நம்ம வரக்கூடிய வீடியோக்கள் அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்து நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
காய்ஸ் நீங்கள் ரேபிட்டோ ஓட்டும்போது இல்லை வந்து ஃபுட் டெலிவரி பண்ணும்போது ரோடு எல்லாமே நமக்கு நல்லா வரும்லாம் வந்து நினைக்காதீங்க. நமக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆஃப் ரோடும் வரும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கூகுள் மேப்பை நம்பி தான் போகிறோம், ஓகேங்களா. அதனால் சில பக்கம்லாம் வழியே வந்து இருக்காது, முட்டு சந்தா கூட இருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த ரோடெல்லாம். இப்படி தான் இருக்குது ரோடு. இதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஆஃப் ரோடு இந்த பக்கம். ஓகே, காய்ஸ் அவங்கள வந்து அந்த இதை பெட்டியை வந்து ட்ராப் பண்ணிட்டு 5 கிலோமீட்டர் எம்டியாக வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் அடிக்கிறான். அந்த ரைடுக்கு வந்து நமக்கு என்ன தான் ப்ராஃபிட்டு, ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. இங்கே வந்து எம்டியாக ரைடு அடிக்கிறான். 1.1 கிலோமீட்டர் பிக்கப்பு. அதை எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கேன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. ரைடு வந்து ஒரு இடத்துல ட்ராப் பண்ண நமக்கு ரைடு கிடச்சாதாங்க ப்ராஃபிட்டு, இல்லைனா வந்து அது அந்த ஆர்டரே வந்து லாஸ் ஆக தான் போகும். டிராஃபிக்காக இருக்குது. ரெண்டு கிலோ வளர்ப்பிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம ட்ராப் பண்ணிட்டோடனே நமக்கு அங்கே தான் ரைடு அடிச்சதுன்னா ப்ராஃபிட்டாக இருக்கும். இல்லைனா திருப்பி வந்து எம்டி வரணும் அப்படின்னா அது வேஸ்ட்டு. இல்லைனா வந்து என்ன பண்ணணும்னா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஆனால் அதெல்லாம் அவுட்ரு ஏரியா, அங்கெல்லாம் வந்து அடிக்க மாட்டாங்க. நான் அப்படியே அங்கேருந்து செல்வபுரம் வந்தேன். செல்வபுரத்தில் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே உருட்டி நேராக காந்தி பார்க்கிட்ட வந்தேன். காந்தி பார்க்கில் டவுன் ஹால் போட்டிருக்காங்க பிக்கப்பு. ஓகே, டவுன் ஹால் தான் போயிட்டுருக்கேன். காய்ஸ் நம்ம வந்து ரைடு எடுத்துட்டோம். இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பார்சல் தான். கஸ்டமர் வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வீட்டுக்கு யாருக்கோ கொடுத்துருப்பாங்க போல். ஃபுட்டு இங்கே இருக்குது. இந்த ஃபுட்டை கொண்டு போயிட்டு அங்கே கொடுக்கணும். இதுதான் இந்த ரைடு. அப்படியே ஃபுட்டை எடுத்தாச்சு. அட்ரஸ் சொல்லிட்டாங்க. அப்படியே போயிட்டுருக்கேன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. இது எங்கே அப்படின்னா இது போத்தனூர் டிமார்ட் பக்கத்தில் உள்ளே போகணுமாமா, அங்கே போகணும். ஓகே கைஸ், அப்படியே போகிறேன். சிக்னல் போட்டான் கைஸ். அப்போ நம்ம அந்த டிமார்ட் பக்கத்தில் போய் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்து வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாத்திமா கனியில் ஆர்டர் அடித்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டு. அந்த கஸ்டமர் பிக் பண்ணிட்டேன். அதான் போயிட்டுருக்கு அப்படியே. காய்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபுட் ஆர்டரு அதை எடுத்து இப்போ தான் கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். போய் ரெஸ்ட்டு போட்டேங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு. 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு. எடுத்துகிட்டு வந்து ஆன் பண்ணால் ரைட் அடிச்சிட்டான். அப்புறம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு கொடுத்தாச்சு. இது கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். எதுக்காக வந்து ஃபுட் ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நெட்டு வந்துடுச்சு. 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டு க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஃபுட்டை வந்து ஆஃப் பண்ணோம். ஃபுட்டை வந்து ஆஃப் பண்ணிக்குவோம். இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து வேணும்னா நம்ம எல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ பைக்கை மட்டும் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கேருந்து வந்து நான் பைக் டாக்ஸி அடிக்கிறானான்னு சொல்லி பார்க்கணும். அடிச்சுட்டாங்க. உப்புளிப்பாளையம், ஏட்டுப்பாளையம் ரோடு எடுத்துக்கலாம். பாதி வீடியோலாம் எடுக்கலைங்க. ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அது ரொம்ப லென்த்தாக போகும். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வீடியோ வந்து எவ்வளோ ஷார்ட்டாக வந்து
போட முடியுமோ ஷார்ட்டாக போடுறேன். அதை எடுத்துகிட்டே இருந்தாலும் அது ஃபுல்லாக லென்த்தியாக வந்துட்டே இருக்கும். ஓட்டிகிட்டு மொத்தமாக சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகே வாங்க ஃபஸ்ட்டு போய் இந்த ரைடு எடுப்போம். கைஸ் நம்ம வந்து ரைடு எடுத்துட்டோம். எங்கே போகணுன்னா நம்ம சிங்கானூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கிட்ட தான் ட்ராப்பு. அங்கே தான் போயிட்டுருக்கேன். சரியான டிராஃபிக்கிங் இன்றைக்கி. போயிட்டு நம்ம அங்கே போய் எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம vlog அப்படியே கன்டினியூ பண்ணலாம். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 21 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 21 ஆர்டரில் ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வந்து 21 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 21 ஆர்டர் ஓட்டி இன்னும் டைம் முடியல. நம்ம வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்ல, நைட்டு 12 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இன்னும் வந்து நமக்கு இப்போ கரெக்டாக மணி வந்து 11:17 ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது. அதே ஓட்டி முடிச்சுட்டு நான் வந்து கவுண்ட் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு ரைடு அடித்தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் போட்டிருக்கிற அமௌண்ட்டு தான் கொடுக்கணும். சரி கேன்சல் பண்ணிட்டு வந்தேன் ரைடை. இன்னும் வந்து நம்ம அது 22வது ரைடு. அது அப்படியே பார்த்துட்ருக்கேன். நீ ரைடு அடிப்பான்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம். இடையிலலாம் ரைடு எடுக்கலை. இது அடுத்ததெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஆனால் வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால் வந்து எடுக்கலை. மற்றபடி எல்லாம் ஓட்டிகிட்ருக்கோம். இன்னும் வந்து நமக்கு ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது. 3/4 மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து டேயில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா காய்ஸ்? வந்து நம்ம லாஸ்ட் ரைடு எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இதோட வந்து மணி வந்து 12 மணி ஆயிரும். முடிச்சிடலாம். இதோட வந்து நம்ம கவுண்டிங் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் போகணுமா? சரி ஓகே கைஸ் போகலாம். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லி சொல்கிறேன். காய்ஸ் அப்படி வந்து நம்ம எல்லா ரைடையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மணி வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு முடிச்சிட்டோம். மொத்தமாக வந்து எத்தனை ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இருங்க. எவ்வளோனா இதில் வந்து அந்த 12 to 12 ஓட்டியிருக்கோம். அதில் எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டு அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு நம்ம 2 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கோம். மொத்தம் 10 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 2 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கோம்.